எல்லோருக்கும் வணக்கம். இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கமெண்ட் வந்து தொடர்ந்து வந்துட்டே இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப வந்து நமக்கு இரிட்டேட் ஆகுது. அந்த மாதிரி இருக்கு அந்த கமெண்ட். என்னன்னு பார்த்தீங்கன்னா, "நீ சமைச்சு கொண்டு போ, நீ சமைச்சு குடு, வாய் பேசிட்டே இருக்காத, நீ வந்தீன்னா வீடியோ மட்டும் எடுத்து போடுற, சமைச்சு குடு, சமைச்சு குடுன்னு" சொல்லிட்டே இருக்கீங்க. நான் வந்து ஃபர்ஸ்ட் நாள் வரும்போதே சாம்பார் வச்சு நாங்க கொண்டு வந்துட்டோம். சரிங்களா? சாப்பாடு கொண்டு வந்துட்டோம். கொண்டு வந்ததுக்கப்புறம் கால் பண்ணேன், "இளவரசன் நான் சமைச்சுட்டு இருக்கிறேன். நானும் கொண்டு வரேன். 2யும் ஷேர் பண்ணி சாப்பிடலான்னு" சொன்னாங்க. அதுக்கப்புறமா சாம்பார் சாதம் நாங்க கொண்டு வந்ததையும், இளவரசன் வந்து தக்காளி சாப்பாடு கொண்டு வந்தாப்படி சாப்பிட்டோம். ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். அந்த அன்னைக்கு ஃபுல்லாவே காயத்ரிக்கு எதுவுமே குடுக்கல. அடுத்த நாளும் பார்த்தீங்கன்னா, நைட்டு தான் வந்து 2 இட்லி குடுக்க சொல்லியிருக்காங்க. நான் வந்து ஊருக்கு போயிட்டேன். பாப்பாவுக்கு வந்து ரொம்ப உடம்பு சரியில்ல. 100 டிகிரிக்கு மேல இருந்துச்சு காய்ச்சல். நான் போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல காட்டிட்டு, அடுத்த நாள் ஃபுல்லா ரெஸ்ட் எடுக்க வச்சு, அதுக்கு அடுத்த நாள் மறுநாள் சாயந்தரம் நான் வந்து வந்தேன். ஓரளவுக்கு பாப்பாக்கு க்யூர் ஆயிடுச்சு. நெறைய பேர் கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க பாப்பாக்கு எப்படி இருக்குன்னு. கேட்டவங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி. இப்ப பரவால்ல பாப்பாவுக்கு. சளி அதிகமா இருந்துச்சு. ஃபீவரும் அதிகமா இருந்துச்சு. பெட்ல அட்மிட் பண்றீங்களான்னு சொல்லிட்டு டாக்டர் திட்டினாங்க. இல்லைங்க சார், திடீர்னு வந்துருச்சு. இன்னைக்கு தான் ஈவினிங் தான் திடீர்னு ஃபீவரா இருக்கு. இல்லைன்னா நான் முன்னாடியே வந்திருப்பேன்னு சொல்லிட்டு அப்புறம் இது இன்ஜெக்ஷன் போடல. டானிக் எல்லாம் குடுத்தாங்க. வாங்கிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் மறுநாள் வந்து ரெஸ்ட் எடுக்க வச்சுட்டு ஏன்னா பாப்பாக்கு உடம்பு சரியில்லைன்னா அங்கே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போக முடியாது. இங்க பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்ல. அதனால ரெஸ்ட் எடுக்க வச்சுட்டு அடுத்த நாள் ஈவினிங் வந்து கிளம்பி போனேன். எங்க வீட்டுக்கும் ஹாஸ்பிட்டலுக்கு எவ்வளோ தூரம்னு உங்களுக்கு தெரியுமா? 2 பஸ் நான் மாறி வரணும். சரிங்களா? ரொம்ப லாங்கு. அங்கிருந்து நான் சமைச்சு கொண்டு வரக்குள்ள சாப்பாடே ஒரு வழி ஆயிரும். அப்படியே நான் சமைச்சு குடுக்குறனால, இங்க வந்துட்டு காயத்ரி இளவரசர் இருந்தாங்க இல்லையா? பசுமை நகர்ல, இங்க வந்து நான் சமைச்சு குடுத்துக்கலாம். அதனால நான் கிளம்பி வந்துட்டேன். அதுக்கப்புறம் இட்லி தான் குடுக்க சொல்லியிருந்தாங்களாமா. சரி நான் வீட்டுக்கு போயிட்டு நான் சமைச்சு எடுத்துட்டு வர்றேன். பசுமை நகர் போயிட்டு எடுத்துட்டு வரேன். ஏன்னா பசுமை நகருக்கும் ஹாஸ்பிட்டலுக்கும் கொஞ்சம் ஓரளவுக்கு பக்கம். சொன்னதுக்கு இளவரசர் வந்துட்டு, "இல்ல வேண்டாம் இட்லி மட்டும் தானே, நான் இட்லி வந்து வேக வச்சுட்டேன். தக்காளி மட்டும் தான் கடையணும். நான் கடைஞ்சு எடுத்துட்டு வந்தேன். நீங்க அங்கேயே இருங்கன்னு" சொல்லிட்டாங்க. நான் அப்ப கூட எங்களுக்கெல்லாம் வேண்டாம். காயத்ரிக்கும் அவங்க அம்மாவுக்கு மட்டும் அளவா எடுத்துட்டு வா. அப்புறம் நான் வீட்டுக்கு போயிட்டு நம்ம தோசை செஞ்சுக்கலாம் அப்படின்னு தோசை சுட்டு சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க 2 பேத்துக்கு கொண்டு வந்து இட்லி குடுத்துட்டு, நாங்க இங்க வந்துட்டு மறுபடியும் நான் தோசை சுட்டு, நாங்க இங்கெல்லாம் சாப்பிட்டோம். நானு, குழந்தைங்க, சக்தி, இளவரசன் எல்லாம் இங்க தான் சாப்பிட்டோம். சாப்பிட்டு அடுத்த நாள் இன்னைக்கு வந்து நான் சமைச்சு குடுத்துருக்கேன். நீங்க வந்து சும்மா ஒண்ணுமே தெரியாம, ஏன் சமைக்கல? இளவரசனுக்கு வந்து நல்லாவே சமைக்க தெரியும். சமைக்க தெரியாத ஆளா இருந்து நீங்க கேட்டீங்கன்னா கூட பரவால்ல, சிரமப்படுவார் அப்படின்னு. என்ன பண்றது? நானும் குழந்தைங்க இருக்கு. அங்கிருந்து நான் வந்து சமைச்சு டெய்லி எடுத்துட்டு வந்துட்டு போவே முடியாது என்னால. ரொம்ப லாங் சரிங்களா? அவங்க அம்மா பக்கத்துல இருந்தா தான் வந்து அவங்களுக்கும் வந்து இதா இருக்கும். இல்ல நான் வந்து நான் இருந்துட்டு கூட அவங்க அம்மாவ சாப்பாடு செஞ்சு கொண்டு வாங்கன்னு சொல்லி கூட அனுப்பலாம். ஏன்னா அவங்க அம்மாவ தான் இருக்க சொல்றாங்க டாக்டர். புரியுதுங்களா? நான் வந்து அங்க இருக்கவும் முடியாது. இளவரசனும் அங்க இருக்க முடியாது. அதனால தான் அவங்க அம்மா போனாலும் பஸ்ல அலைஞ்சுட்டு போயிட்டு வர்றதுக்கு சிரமமா இருக்கும். அதனால தான் வண்டியில இளவரசன் சமைச்சு டக்குன்னு எடுத்துட்டு போய்க்கலாங்கிறக்காக தான் அவங்க சமைச்சு கொண்டு வந்து குடுத்துட்டு இருக்காங்க. நீங்க வந்து சும்மா இங்க என்ன நடக்குதுன்னே தெரியாம சமைச்சுட்டு போலாம்ல. ஃபர்ஸ்ட் நாள் நான் சமைச்சுட்டு தான் போய் குடுத்தேன். ஏன்னா நாங்க வந்து டெம்போவ எடுத்துட்டு வந்துட்டேன். எங்க வண்டியே எடுத்துட்டு வந்ததுனால கொஞ்சம் ஈஸியா சிரமம் இல்லாம நான் கொண்டு வந்துட்டேன். மத்த நாளெல்லாம் நான் பஸ்ல தான் அலைய வேண்டியதா இருக்கும். சக்தி வந்து ஒர்க்குக்கு போயிருவாரு. அம்மாவும் போயிருவாங்க. நான் குழந்தைங்கள கூட்டிட்டு அங்கேருந்து சமைச்சு கொண்டு வரக்குள்ள இவங்களுக்கு பசியே மறந்து போயிடும். அந்த டைமுக்கு வந்து குடுக்கணும். காலையில 8:30க்கு குடுக்கணும். மதியம் 12:30க்கு குடுக்கணும். அந்த டைமுக்கு நான் வந்து வந்துட்டு போக முடியாது. இங்கேயே தங்கி இருந்தா வேணா நான் சமைச்சு ஹாஸ்பிட்டலுக்கு குடுத்து விடலாம். இலவசம் கொண்டு போய் குடுத்துட்டு வரலாம். அந்த மாரி பண்ணலாம். அது வந்து நானே சமைச்சுக்கிறேன். அவங்க 2 பேத்துக்கு தானே அப்படிங்கிறாங்க. மொத்தத்துல காயத்ரிக்கு மட்டும் தான் வீட்டு ஃபுட் குடுத்தா போதும். இப்ப அவங்க அம்மாவுக்கு கூட கடையில நம்ம 2 தோசையோ, இட்லியோ, தக்காளி சாப்பாடோ ஏதாவது வாங்கி குடுத்துக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. காயத்ரிக்கு மட்டும் அவங்க என்ன டாக்டர் கரெக்ட்டா குடுக்க சொல்றாங்களோ, அத வந்து நம்ம சமைச்சு குடுத்தோம்னா போதும். சரிங்களா? சும்மா வந்து சமைச்சு குடு, சமைச்சு குடு, எதுவும் பண்ணல, எதுவும் பண்ணல. எப்படி நீங்க கமெண்ட் பண்றவங்க வந்து ஃபர்ஸ்ட் எப்படி உங்க அண்ணிக்கு ஏதாவது செஞ்சு குடுத்துருப்பீங்களா என்னங்கிறது எனக்கு தெரியல. நான் வந்து பார்த்தா தான் தெரியும். ஆனா கமெண்ட் சும்மா சகுட்டுக்கு அனுப்புறீங்க. அனுப்புறது வந்து கொஞ்சம் டீசென்ட்டா, கொஞ்சம் மரியாதையா, இந்த மாரி சமைச்சு குடுக்கலாம்லம்மா, என்னம்மா இப்படி பண்ற? அப்படின்னு கேட்டீங்கன்னா கூட எனக்கு வந்து சந்தோஷமா இருந்துச்சு. அக்கறையில கேட்கறாங்க, பரவால்ல, பார்க்குறவங்களுக்கு அப்படித்தானே தோணும் அப்படின்னு நான் நினைக்கலாம். சும்மா நீங்க பாட்டுக்கு வாய்க்கு வந்தபடி பேசுறீங்க. நீ நிறுத்து, நீ வாய மூடு, சும்மா வர்ற, நீ பாட்டுக்கு வீடியோ எடுத்துட்டு போற, அப்படி இப்படி. எதுக்குங்க இப்படி பேசுறீங்க? ஒண்ணு வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நம்ம வந்து அவங்க சிச்சுவேஷன்ல இருந்து பார்த்தா தான் எப்படி என்னங்கிறது தெரியும். அப்படி தெரியாம நம்ம பேசினா கூட வீடியோல வந்து அப்படித்தான் தெரியுது. நீ சும்மா வந்துட்டு வீடியோ எடுத்துட்டு போற மாரி தான் தெரியுது. அப்ப நாங்க அப்படித்தான் பேச முடியும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கூட, அத வந்து கேள்வியா கேளுங்க. ஏன் இப்படி பண்றீங்க? நீங்க சமைக்கலாம்ல? அப்படின்னு ஒரு சிலர் கேட்கறாங்க பாருங்க. அந்த மாரி கேளுங்க. சும்மா வந்து திட்டுற மாரிலாம் பேசாதீங்க. சரிங்களா? எங்களுக்கும் மனசு இருக்கு. நாங்க அப்படி மனசாட்சி இல்லாமலாம் நடந்துக்க மாட்டோம். அக்கறை இருக்கிறதுனால தான் வந்து நாங்களும் வந்து பார்த்துட்டு போயிட்டுருக்கோம். அப்புறம் வந்து கேட்குறீங்க, உங்க அம்மாவுக்கு சந்தோஷமே இல்ல, முகத்துல சந்தோஷமே இல்ல குழந்தை பிறந்தது அப்படின்னு கேட்குறீங்களே, யாருக்காவது எந்த ஃபேமிலிலயாவது குழந்தை பிறந்துச்சுன்னா சந்தோஷம் இல்லாம இருப்பாங்களா? சொல்லுங்க.
நீங்க அப்படி இருப்பீங்களா என்னமோ எனக்கு தெரியல. அப்படி இருப்பீங்கன்னு தான் நினைக்கிறேன். அதனால தான் வந்து கமெண்ட் அப்படி பண்றீங்க. யாருக்குமே வந்து சந்தோஷம் இல்லாம இருக்குங்களா? எவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு நாங்களும் சரி, அவங்களும் சரி எல்லா கோவிலுக்கும் போறவங்க வரவங்கலாம் வேண்டுதல் வச்சுட்டு, வேண்டிட்டு அவ்வளோ இதா இருந்துட்டு, இப்போ நமக்கு ஒரு வாரிசு வரும்போது சந்தோஷம் இல்லாம இருப்பாங்களா? அது வந்து ஃபேஸ வச்சு நீங்க இது பண்ணாதீங்க. நாங்க இங்கேருந்து அலைஞ்சிட்டு வந்துட்டு, வெயிலுக்கு வந்து ஃபேஸ் அப்படித்தான் தெரியும். நாங்க எவ்வளோ சந்தோஷப்பட்டோங்கிறது அப்ப கேமரா ஆன்ல இல்ல. புரியுதுங்களா? நாங்க வந்து வெகு நேரம் கழிச்சு வீட்டுக்கு கிளம்புற வாக்குல தான் வந்து வீடியோ எடுத்தோம். அதனால வந்து நீங்க தெரிஞ்ச மாதிரி எல்லாம் பேசாதீங்க தயவு செஞ்சு. அப்புறமா இன்னைக்கு காலையில கூட நான் சமைச்சு குடுத்து விட்டேன். அப்புறம் மதியத்துக்கும் சமைச்சு குடுத்துருக்குறேன். அதுக்கு வந்து நீங்க நாங்க சொன்னதுனால தான் சமைச்சீங்க அப்படின்னு அதுக்கும் சொன்னாலும் சொல்லுவீங்க. அப்படியெல்லாம் கிடையாதுங்க. டைம் இருந்துச்சுன்னா, குழந்தைங்கள பார்த்துக்கிறதுக்கு ஆள் இருந்துச்சுன்னா, நான் இங்க இருந்தேன்னா கண்டிப்பா ரெகுலரா சமைச்சு குடுப்பேன். சமைச்சு குடுக்கறனால நமக்கு ஒண்ணும் ஆக போறதில்ல. சரிங்களா? அதனால வந்து நான் அங்க இருக்கிறனால அங்கிருந்து நான் வந்து ரெகுலரா கொண்டு வந்துட்டு போயிட்டும் இருக்க முடியாது. நான் இங்கேயே வந்து நிரந்தரமா 4 நாள் இருக்கலாம்ல, 5 நாள் இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. அப்புறம் பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு தான் நான் போனது. உடம்பு சரியில்லாத குழந்தைய வச்சுட்டு நம்ம அங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்க முடியுமா? இல்ல இங்க பார்த்துக்கிறதுக்கும் ஆள் இருக்காது. அவங்க வந்து உடம்பு சரியில்லைனாவே என்கிட்ட தான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு அழுகுவாங்க. எல்லா குழந்தைங்களும் அப்படித்தான். அது உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். அப்புறம் எப்படி நான் இங்க வச்சுட்டு இருக்க முடியும்? அது ஒரு காரணம் இருக்கு. இன்னொன்னு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, எலெக்ஷன் டியூட்டி வந்து அம்மாவுக்கு போட்டிருக்காங்க. அந்த வேலை இருக்கு. ஆடு, மாடு அது ஒரு பக்கம் இருக்கு. சக்தி வந்து வேலைக்கு போயிட்டு வருவாங்க. அவங்களுக்கு சாப்பாடு செஞ்சு வைக்கணும். கடையில வந்து அதிகமா சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து அல்சர் இருக்கனால வயிறெல்லாம் எரிச்சல் பிடிச்சிரும். அதனால வந்து வீட்ல நம்ம சமைச்சு வைக்கணும் கரெக்ட்டா. அம்மா வந்து அந்த டைமுக்கு சமைக்க முடியாது. ஆடு, மாடு பார்க்க போயிருவாங்க. அப்புறம் ஸ்லிப் குடுக்கறதுக்கு ஊருக்குள்ள வந்து அந்த ஓட்டுக்கு வந்து குடுக்கறதுக்கு போயிருவாங்க. அதனால வந்து அங்கேயும் டைமிங் இருக்காது. அதனால வந்து நம்ம 2 பக்கமே பார்த்துக்க வேண்டியதா இருக்கு. என் நிலைமை புரிஞ்சுக்காம நீங்க வந்து கமெண்ட் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. சரிங்களா? நானும் சரி இந்த வீடியோக்கெல்லாம் நம்ம ஏன் இந்த கமெண்ட்டுக்கெல்லாம் நம்ம ஏன் ரிப்ளை பண்ணிட்டு இருக்கணும், நம்ம பண்ண வேணாம்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனா ஏன் இப்படி கமெண்ட் பண்றீங்கன்னு எனக்கு தெரியல. நீங்க வந்து கேள்வியா கேளுங்க. அப்படி டவுட்டா இருந்தாலும் என்னடா இந்த பொண்ணு வந்துட்டு இப்படி சமைச்சு கொண்டு வராம இப்படி வந்துட்டு போயிட்டு இருக்குது. அவங்க அண்ணா கஷ்டப்பட்டு சமைச்சிட்டு இருக்காங்க. ஏன் இது சமைச்சு கொடுக்கலாமே அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கூட தோணும். இப்ப நானே ஒரு யூடியூப் சேனல்ல வீடியோ பார்த்துட்டுனாலும் நானே அது மாதிரி தான் நினைப்பேன். என்னடா இந்த பொண்ணு சமைச்சிட்டு வரலாம்ல, அவங்க அண்ணா அலைஞ்சிட்டு சமைச்சிட்டு இருக்காங்க ஒரு ஆம்பளை, இவங்க சமைக்கலாம்ல அப்படின்னு நானும் நினைப்பேன். சரிங்களா? அந்த மாதிரி நீங்க நினைச்சீங்கன்னா கூட என்ன ஏது என்ன காரணம் அப்படின்னு கேளுங்க. நான் வந்து அதுக்கு விளக்கம் வந்து கொடுக்குறேன். கொடுத்ததுக்கு அப்புறமா நீங்க வந்து பேசுங்க. சரிங்களா? குடுக்கறதுக்கு முன்னாடியே வந்து நீங்க வாட்டுக்கு திட்டுறக்க ஆரம்பிச்சிட்டீங்க. இப்படி இருக்கிற அப்படி இருக்கிற உனக்கெல்லாம் மனசாட்சி இல்ல, நீ எல்லாம் ஒரு பொம்பளையா வாய் மட்டும் பேசுற, பேச்ச நிறுத்து, வீடியோ போடுறத நிறுத்து அப்படின்னு என்னென்னமோ உங்க சகுட்டுக்கு பேசிட்டே போறீங்க. அதனால வந்து ஃப்ரெண்ட்ஸ் இங்க என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரிஞ்சுக்காம வந்து ஒருத்தர் வந்து பேசாதீங்க. சரிங்களா? அவங்க வந்து புரிஞ்சுக்கிறாங்க. எங்க ஃபேமிலியில புரிஞ்சுக்குவாங்க. அவங்களுக்கு என்ன இங்க சூழ்நிலை நடக்குது, நான் எப்படி இருக்கிறேன், என்ன ஏதுங்கிறது புரிஞ்சுக்குவாங்க. அவங்க வந்து கோவப்பட மாட்டாங்க. ஆனா நீங்க வந்து புரிஞ்சுக்காம இப்படி திட்டாதீங்க. சரிங்களா? திட்டுறனால நமக்கு என்ன வரப்போகுது ஒருத்தர? நான் வந்து அங்க 2 பஸ் மாறி நான் கொண்டு வர முடியுங்களா? இல்ல இங்கேயே வந்து நிரந்தரமா இருந்துட்டு இருக்க முடியுமா? நீங்க கேட்பீங்க ஒரு 4 நாள் 5 நாள் தானே இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா எனக்கு இருக்கிற கஷ்டத்த எனக்கு தான் தெரியும். அங்கேயும் நான் பார்த்தாகணும், இங்கேயும் பார்த்தாகணும்னா என்னால வந்து முடியாது. அதனால சமைக்க தெரியும் இளவரசனுக்கு. அதனால சமைச்சு சரி கொண்டு போய் குடுத்துட்டு இருக்காங்க. இவங்க வீட்டுக்கும் ஹாஸ்பிட்டலுக்கும் கொஞ்சம் பக்கம் தான். அதனால வந்து ஈஸியா அவங்க போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதனால மட்டும் தான் அவங்க சமைச்சிட்டு இருக்காங்க. சரிங்களா? அக்கறையில் நெறைய பேர் கேட்குறீங்க. அத நான் தப்பே சொல்ல வரல. ஆனா வந்து அந்த மாதிரி திட்டாதீங்க. எனக்கு கவலையா இருக்குங்கல்ல. பார்க்கும்போது என்னடா இப்படி நம்ம மனசாட்சி இல்லாதவளா? அந்த அளவுக்கு இவங்க பேசுற அளவுக்கு நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிற மாரி எனக்கு தோணுது. அந்த மாரி நான் இருந்திருந்தேன்னா நான் வந்து கவலைப்படாம இருப்பேன். அப்படிதான் போ அப்படின்ட்டு நான் போயிருவேன். நான் வந்து அந்த மாரி நினைக்கிறவ இல்ல. முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தான் நானும் நினைப்பேன். சரிங்களா? அதனால வந்து அப்படி பேசாதீங்க. என்னால முடிஞ்ச ஹெல்ப் நான் பண்ணிட்டு தான் இருப்பேன். பண்ணிட்டு தான் இருக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அப்படிதான் நான் இருக்கிறேன். அப்படி ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு தோணுச்சுன்னா, அத நீங்க வந்து கேள்வியா கேட்டு அத வந்து விளக்கம் நான் குடுக்குறேன். அத தெரிஞ்சுக்கோங்க. தெரியாம பேசாதீங்க தயவு செஞ்சு. உடனே வந்து பேசி இத ஒரு கன்டென்ட் ஆக்கிட்டு, அத ஒரு வீடியோ ஆக்கிட்டான்னு நீங்க சொல்லாதீங்க. நீங்க தான் வந்து அப்படி போட வைக்கிறீங்க. நீங்க வந்து ரொம்ப வந்து கமெண்ட் வர வர நமக்கு வந்து கோவம் வரும். நானும் மனுஷி தான் சரிங்களா? எனக்கும் ரிப்ளை பண்ணணும் அப்படின்னு தோணும். இதுக்கு வந்து நம்ம ரிப்ளை பண்ணியே ஆகணும் அப்படின்னு தோணும். அதனால வந்து நான் ரிப்ளை பண்றேன். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ நினைச்சிட்டு போங்க. அத பத்தி எனக்கு கவலை கிடையாது. கேட்டவங்களுக்காக, திட்டுனவங்களுக்காக தான் இந்த வீடியோ. நெறைய பேர் வந்து அக்கறையா கேட்டிருந்தீங்க. நெறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க. பாப்பாவையும் கேட்டிருந்தீங்க உடம்பு பரவாயில்லையான்னு. எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஃப்ரெண்ட்ஸ். அனைவருக்குமே ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு மனசு புண்படுற மாரி இருந்துச்சுன்னா மன்னிச்சிடுங்க. நான் வந்து என்ன திட்டுனவங்களுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஓகே பாய். அடுத்த வீடியோல பார்க்கலாம்.